அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட், அதாவது பங்கு சந்தை வந்து எப்படிங்க இருந்தது அப்படின்னா, காலையில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதாவது நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 24,126 வரைக்கும் வந்தது. ஸோ எஸ்டர்டே வந்து ஒரு சப்போர்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், 24,047 அப்படின்னு. ஸோ அந்த சப்போர்ட் வந்து ஒரு 80 பாயிண்ட் 90 பாயிண்ட் நமக்கு வந்து கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 o'clock மேலே 24,120 இருந்து கிட்டத்தட்ட 23,830 வரைக்கும் நமக்கு வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி மட்டும்தானு கிடையாது, பேங்க் நிஃப்டி ஒரு 700 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் ஒரு 500 பாயிண்ட், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹெவியா வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏங்க நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, இந்த சுவிட்சர்லாந்து செரிமனி எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஜேடி வேன்ஸும் ஒரு ப்ராக்ரஸும் கொடுத்திருந்தாரு. காலையில ஈரானும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து ஒரு ஹாட்லைன் கம்யூனிகேஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல தானே போயிட்டு இருக்கு அப்படின்னா பாசிட்டிவ்ல தான் இருந்தது. எவ்வளவு தூரம் அப்படின்னா ஒரு 12 மணி வரைக்கும். ஸோ 12 மணில பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் ஒன்று வந்ததுங்க. என்ன அப்படின்னா, சவுத் கொரியா மார்க்கெட் வந்து, அதாவது சவுத் கொரியா ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்கு எப்படி நிஃப்டி சென்செக்ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா KOSPI அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியெல்லாம் நமக்கு ஒரு 8% ஃபால் ஆனால் எப்படி இருக்கும், ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா சவுத் கொரியால வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பெரிய அளவுல வந்து கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த சவுத் கொரியாவை பத்தி பேசணும் அப்படின்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து பீட் பண்ணிட்டு போனது. அதாவது இந்தியாவோட பின்னாடி தான், இந்தியாவோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்கு பின்னாடி இருந்தது தான் சவுத் கொரியா. ஸோ இங்க வந்து செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து நல்லா வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் பெரிய அளவுல வந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏஐக்கும் பாத்தீங்க அப்படின்னா சவுத் கொரியா வந்து டாப்ல இருக்கு அப்படிங்கிற நியூஸஸ் எல்லாம் வந்து சவுத் கொரியாவை என்ன பண்ணிட்டாங்க, இந்தியா வந்து பீட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ சவுத் கொரியா இந்தியாவை தாண்டி முன்னாடி போயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 மணி 12 மணி சுமார்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து எதனால நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஓவர் வேல்யூவேஷன், அதாவது செமிகண்டக்டர் சிப்ஸ் கம்பெனிஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எஸ்கே ஹைனிக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர் வேல்யூவேஷன் ஸ்டாக்ல நடந்து 8% இருந்து 11% வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல் ப்ராஃபிட் புக்கிங்கா வந்து பாக்குறாங்க எல்லாரும். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிறாங்க. ஸோ சர்க்கியூட் பிரேக்கர்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல ஒரு பங்கு சந்தைகள் வந்து ஒரு 8% 10% இறங்குறப்ப ஒரு 20 நிமிஷம் வந்து அவங்க ட்ரேடிங்கே பாத்தீங்க அப்படின்னா ஹால்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க, பங்கு சந்தையை மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 நிமிஷம் பங்கு சந்தையை மூடிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து ஒரு பெரிய ஷாக் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு சொல்லவே தேவையில்ல, ஏதாவது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குண்டு வெடிச்சாலே முதல்ல இந்தியாவில இருந்து தான் பணத்தை வந்து வெளியே எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறப்ப ஸோ எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நமக்கு வந்து ஃபால் ஆயிருக்கு. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாரோட சேர்ந்து பூவும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாரோட சேர்ந்து பூவும் இதுவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது இறங்குறதுனால ஸோ எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் ஏஐ சம்பந்தப்பட்ட ஐடி ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ எல்லாமே வந்து பணத்தை வெளியே எடுத்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுல இருந்து யூஎஸ் மார்க்கெட்டும் தப்பிக்கல, எந்த ஒரு மார்க்கெட்டும் எந்த ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தப்பிக்கல. எல்லாத்துலயுமே வந்து பணத்தை வந்து வெளியே தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு டாப் நியூஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி SpaceX அப்படிங்கிற ஒரு ஐபிஓ வந்து விட்டுருந்தாங்க. இந்த ஐபிஓ வந்து யாருது அப்படின்னா எலன் மஸ்க் அப்படிங்கிறவது. இவர் இந்த ஐபிஓ விட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா மில்லியனியர் பில்லியனியர் எல்லாம் தாண்டி ட்ரில்லியனியரே ஆயிட்டாரு. ஸோ அப்பவே வந்து நிறைய பேர், அப்பவே நான் வந்து ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தேன், ஸோ இந்த அளவுக்கு போகுது, எப்போ வேணா இது வந்து கிராஷ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு. எப்படினாலும் நாம போயிட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 16% வந்து இதுல வந்து ஃபால் ஆயிருக்குங்க. ஸோ இது வந்து பெரிய ஃபால் இது. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு நியூஸை கொடுத்து இன்வெஸ்டர்ஸை உள்ளார கொண்டு வந்துட்டு மேலே எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் பணத்தை வந்து வெளியே எடுத்தாங்க அப்படின்னா ஸோ இது வந்து பெரிய அளவுல ஃபால் ஆயிருக்கு. இதுல யார் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நியூஸை வெளியே கொடுக்கறது,
ஸோ நியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாருமே வந்து வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு விற்கிறது, ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்றது. ஸோ இதுதான் பங்கு சந்தையோட வேலையே தான், இன்ஸ்டிடியூஷனல்ஸோட வேலையே தான். ஸோ அதுல இந்த ஸ்பேஸ் எக்ஸும் வந்து தப்பிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 16% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வராங்களா இல்லையாங்கிறத போக போக தான் நமக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ இது பத்தாதுன்னு இன்னொரு நெகட்டிவ் நியூஸ் வேற. அவருக்கு வந்து அந்த போர் செஞ்சு இப்போ போர் அடிச்சிச்சு போல இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் சுமூகமா போயிட்டு இருக்கனால தலைவர் மறுபடியும் இந்த டாக்ஸ் இன்க்ரீஸ், ஃபீஸ் இன்க்ரீஸ், ஸோ இதுக்குள்ளாரெல்லாம் வந்துட்டாரு ட்ரம்ப். இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூஎஸ்ல வந்து சிட்டிசன்ஷிப் குடியுரிமை வாங்கறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து $760 வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேட் வந்து $1330 வந்து சார்ஜ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்க சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்றப்ப ஸோ ஒன்னுக்கு வந்து டபுள் மடங்கு இப்போ வந்து சார்ஜ் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னும் வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஜியோ வந்து பாஸ் பண்ணல. ஸோ மக்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸா தான் பாக்குறாங்க. ஓகேங்களா? இது கண்டிப்பா எல்லா நாடுகளுக்கும் வந்து அஃபெக்ட் ஆகும், இந்தியான்னு மட்டும் கிடையாது. ஸோ எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் யூஎஸ்ல வந்து வேலை செய்யறாங்க, குடியுரிமை வாங்குறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு நெகட்டிவ் நியூஸா வந்து பாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னா மேபி ஏதாவது ஒரு டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கொஞ்சமா சிட்டிசன்ஷிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு, சிட்டிசன்ஷிப் ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாள் போனா மறுபடியும் அந்த டாக்ஸ் எல்லாம் ஏதாவது கொஞ்சம் ஏத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து பண்றாரு அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபால் வந்து தொடருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நிஃப்டி இப்போ நின்றுட்டு இருக்கிறது 23,816 சப்போர்ட் ஜோன்ல. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கான லாஸ்ட் சப்போர்ட் ஜோன். இந்த 23,816க்கு கீழே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நமக்கு வந்து கண்டினியூஸா கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனா இந்த இடம் வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அகைன் வந்து கொஞ்சம் பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியா நடந்திருக்கனால நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியும் புட் ஆப்ஷன் வந்து ஹெவியா பை பண்ணியிருக்கிற மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஹெவியா பை பண்ணியிருக்கிறப்ப அதிகபட்சமா இந்த மாதிரி நடக்கிறப்ப அடுத்த நாள் வந்து நமக்கு வந்து ஹெவியா பை பண்ணல, கால் ஆப்ஷனை வந்து ஹெவியா வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கால் ஆப்ஷன் வந்து ஹெவியா வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கால் ஆப்ஷனை ஹெவியா செல் பண்ணியிருக்கிறாங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து மார்க்கெட் இறங்கினாலும் லாபம், இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்வேஸ்ல போனாலும் இவங்களுக்கு லாபம் தான். ஸோ பெரிய ஒரு ஃபால் இருக்கிறனால நாளைக்கு க்ளோஸுக்கு மேல ஓப்பனிங் கொடுத்தாலோ இல்லைன்னா ஒரு கேப் டவுன்லயே ஓப்பன் ஆனாலோ ஒரு சைட்வேஸ் மட்டும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறத இந்தியன் மார்க்கெட்ல எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம். இப்போ நம்ம லெவல்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். 23,816ங்கிறத நமக்கான டபுள் பாட்டம் சப்போர்ட் ஜோன். இதை தாண்டி கீழே இறங்கினா கூட எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மற்றபடி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனா இந்த 23,816 சப்போர்ட்டை டச் பண்ணா ஸோ கண்டிப்பா அங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகும் ஒரு பை சைடு வந்து நாம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் சேம் கண்டிஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 57,074. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 57,485. இப்போ பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணி பிரேக் அவுட் எடுத்துட்டு நமக்கு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ இந்த 57,485 வந்தா ஸோ இங்க இருந்து அகைன் வந்து கொஞ்சம் செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டில வந்து இருக்கு. எதனால அப்படின்னா ஒரு எம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கறனால. அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் நமக்கு வந்து சேம் கண்டிஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 76,150, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 76,892. அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தா மட்டும்தான் நம்ம ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நாளைக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி எல்லாமே வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு பிளாட் மார்க்கெட்ல ஓப்பன் ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு பையோ செல்லோ வந்து நம்மளால வந்து டிசைட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால கால் ஆப்ஷன் வந்து ஹெவியா செல் பண்ணி வச்சிருக்காங்க. சைட்வேஸ் கொடுத்தாலே போதும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா
ஈஸியா வந்து இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு பிளாட் மார்க்கெட் ஓப்பன்ல டவுட் தான். பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தா மட்டும் ஒரு செல் பை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்ல தான் நின்றுட்டு இருக்கு. அதாவது 26,347. ஸோ 26,347க்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தா கூட அதான் சைட்வேஸ் தான் சொல்லிட்டாங்க. ஒரு கேப் டவுன் நடந்தா கூட ஒரு சைட்வேஸ் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் அங்க வந்து ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா அந்த 26,347 பிரேக் அவுட் பண்ணா நமக்கு வந்து பை சைட் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மற்றபடி க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் நமக்கு வந்து செல் சைடு அண்ட் பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து டிரா பண்ண முடியாது. ஓகேங்களா? செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் 14,464, பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 14,512. ஓகே. ஸோ இந்தியா விக்ஸ் அதுக்கப்புறம் யூஎஸ்டி ஐஎன்ஆர் எல்லாம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து எதிர்பாராத ஒரு ஃபால் நடந்திருக்கிறதுனால இந்தியா விக்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அதிகமாக ஒரு ஃபியர் மார்க்கெட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 8% வந்து அதிகமாக இருக்கு. இது நாளைக்கு ஏதாவது ஒரு 10%, 15% இன்னும் அதிகமாக ஓப்பனிங் ஆனது அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆருங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் வீக் ஆகிட்டே தான் போகுது. ஸோ எஸ்டர்டேவே நம்ம பார்த்துருந்தோம். பட் எஸ்டர்டே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ இந்த செக்டார் வைஸ் க்ளோசிங்கு, ஸோ அதுக்கப்புறம் இந்த யூஎஸ் ஈரான் பீஸ் ஸ்டாக்கு, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்து வந்தது. ஸோ இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் வேர்ல்டு லெவல்ல வந்து செமிகண்டக்டர் சிப்ஸ்லயும் அது மட்டும் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ இந்த ரெண்டுலையுமே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கிறனால தான் இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு மேக்ஸிமம் சைட்வேஸ் ஒரு வாலட்டிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். ஸோ க்ரூட் ஆயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில டீடைல்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். NSE பாத்தீங்க அப்படின்னா 3,340 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 1023, டிக்ளைன்ஸ் வந்து 2,223, அன்சேஞ்சுங்கிறது 94. 52 வீக் ஹைல வந்து 139 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 16 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ என்னதான் மார்க்கெட் ஃபால் ஆனா கூட நமக்கு வந்து 139 ஸ்டாக்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த 139 ஸ்டாக்ஸும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தானே தவிர மிட் கேப் ஸ்டாக்ஸோ ஹை கேப் ஸ்டாக்ஸோ கிடையாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 52 வீக் ஹை நீங்க NSE வெப்சைட்லயே போயிட்டு இன்னைக்கான 52 வீக் ஹை ஸ்டாக்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமா இருந்தா மட்டும்தான் பாசிட்டிவ் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ்ல நிற்கும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல அந்த அளவுக்கு வந்து வெயிட்டேஜ் இருக்காது. ஸோ அதனால அது வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது. அப்பர் சர்க்கிள்ல 106, லோவர் சர்க்கிள்ல 64. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்டார் வைஸ்ல ஏதாவது கொஞ்சம் விட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹெல்த் செக்டாரும் ஃபார்மா செக்டாரும் மட்டும் விட்டு வச்சிருக்காங்களே தவிர ஸோ மற்ற எல்லா செக்டார்ல இருந்து பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து இறங்குனதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. பட் அது வந்து ஒரு பெரிய ரீசனா வந்து எனக்கு வந்து தெரியல. ஏன்னா ஃபெட் ரேட் கட் வந்து அடுத்த ஃபெட் ரேட் கட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறும் அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் வித்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அது வந்து பெரிய ரீசனா வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பணத்தை வெளியெடுத்ததுக்கு மெயின் ரீசன் வந்து ப்ராஃபிட் புக்கிங் மட்டும்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சன் ஃபார்மா. ஸோ இது மட்டும் தான் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கே தவிர ஒரு பெரிய பர்சன்டேஜ் வந்து கொடுக்கல. ஓவராலா வந்து செல் சைடு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாப் கெய்னர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சிப்லா, டாக்டர் ரெட்டி, பவர் கிரிட், சன் ஃபார்மா, ஆக்சிஸ் பேங்க். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ்ல வந்திருக்கு. டாப் லூசர்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா JSW ஸ்டீல், இண்டல்கோ, விப்ரோ, டாடா ஸ்டீல், அதானியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். அடுத்தது வந்து நம்ம ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ரெட்டு தான். அதில் ஐடி செக்டார் சொல்லவே தேவையில்லை. நான் காலையில் ஐடி செக்டார் ADR வேல்யூஸ் வந்து விப்ரோக்கு வந்து 6% வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ காலையில வீடியோலயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 6% வந்து விப்ரோ கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் நிஃப்டி மேல வருது அப்படின்னா இந்த ஐடி செக்டார் வந்து தடுத்து கீழே கொஞ்சம் இறக்கி விட்டுரும். இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டியோ சைடுவேஸோ கொடுக்குன்னு நினைச்சேன். ஸோ ஐடி செக்டார் இறங்கி இருக்கு. கூட மற்ற செக்டார் இந்த சவுத் கொரியா பிரச்சனைனால நமக்கு வந்து செல்லிங் தான். ஸோ ஓவராலா எல்லாமே வந்து நமக்கு வந்து ரெட் கலர்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வேர்ல்டு இண்டெக்ஸ் மட்டும் ஒரு 19 பாயிண்ட் பக்கம் இறங்கி இருக்கு. ஸோ பார்க்கலாம் ஈவினிங்ல வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனிங் ஆனது அப்படின்னா அந்த இடத்துல ஈவினிங் டைம்ல இன்னும் கொஞ்சம் டவுன் ஆனது அப்படின்னா நம்ம அகைன் வந்து ஒரு கேப் டவுன் வந்து நாளைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது டவுன் ஆகாம ஒரு ரெக்கவரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏதாவது ஒரு அதிசயம் நடனா க்ரூட் ஆயிலே நமக்கு வந்து டிமாண்ட்ல தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு லெவல்ஸ்ல காட்டுறேன். ஸோ க்ரூட் ஆயிலே ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து மேலே வர மாதிரி தான் தெரியுது. அப்படி மேலே வந்தது அப்படின்னா MSCI குளோபல் இண்டெக்ஸ்
இன்னும் கொஞ்சமே டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ரெக்கவரி ஆனா வேணா நாளைக்கு வந்து ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான NSE அண்ட் BSE கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நாம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்குங்க இந்த இடத்துல. ஸோ MCX எல்லாமே நான் வந்து ஒரு பை சைடுக்கு மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து செல் சைடுக்கு வந்து வேணாம். ஏன்னா நிஃப்டி NSE BSE வந்து இறங்கிட்டு இருக்கனால MCXல கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால நம்ம செல்லிங் இப்போதைக்கு வந்து பார்க்க வேணாம். ஒரு பை சைடு பிரேக் அவுட், ஒரு சப்போர்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பை சைடு பிரேக் அவுட்ங்கிறது 7015, அதே மாதிரி டபுள் பாட்டம் சப்போர்ட்ங்கிறது 6937. ஸோ இந்த இடத்துல வந்தால் மறுபடியும் பை. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளார 7015 பிரேக் அவுட் பண்ணாலும் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸா நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஆர் 150 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். ஆனால் க்ரூட் ஆயில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு 7243ங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து கப்பல்கள் வந்து இன்னுமே வந்து கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அது ஒரு டிமாண்ட் நியூஸா எடுத்துக்கிட்டாலும் கூட நமக்கு NSE BSE மார்க்கெட் பங்கு சந்தைகள் வந்து ஃபால் ஆயிருக்கனால ஸோ அடுத்த இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வர இடம் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயிலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸும் நமக்கான பை சைட் பிரேக் அவுட் பண்ணுங்கிறது 306.9. ஓகேங்களா? இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 308.7. இதையும் பிரேக் அவுட் பண்ணா ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் பக்கம் கண்டினியூஸா மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டு வந்து நமக்கு ஃபால் அண்ட் ரெக்கவரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது கீழே விழுந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கான பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ மேபி இன்னைக்கான ஹை வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 1,47,108 தான் நெக்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இப்போதைக்கு நம்ம எதுலையுமே பார்க்கல. அதே மாதிரி சப்போர்ட்ங்கிறது 1,45,711. ஸோ சில்வருங்கிறது அதிகமாக தான். சில்வரோட பை சைட் பிரேக் அவுட் பண்ணுங்கிறது 2,28,853. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணா ஸோ கொஞ்சம் கண்டினியூஸா மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ JP மார்கனோட நியூஸ் வந்து சுத்தமாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கோல்டன் சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்படிதான் ஏதாவது ஒரு நியூஸை கொடுத்துட்டு இருக்கிறவங்கள வந்து உசுப்பேத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுவாங்க. இது கோல்டு சில்வர்ல மட்டும் கிடையாது, சவுத் கொரியா மார்க்கெட்லயும் அதான் நடந்திருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா அதான் நடந்திருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய IPO வந்தாலும் இதுதான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ IPO எல்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா ப்ராப்பரா கரெக்டா ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ்ல புக் பண்ணிட்டு வந்து வெளியே வர்றது பெஸ்ட். ரொம்ப எப்பேற்பட்ட பெரிய IPO வந்தாலும் அந்த இடத்துல வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேலையை காட்டிடுவாங்க. ப்ராஃபிட் புக்கிங் நடந்தே தீரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து காப்பருக்கான பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 1000-90. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டும் அதே சமயம் பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்டும் கூட. ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1308 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ பார்க்கலாம் நிஃப்டி வந்து நமக்கு ரெக்கவரி ஆகுதா. இப்போ இன்னைக்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு கீழே. அதாவது நம்ம எந்த இடத்த வந்து சப்போர்ட்னு சொல்லியிருந்தோமோ ஸோ அதுக்கு கீழே தான் நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. மேபி கேப் டவுன் விழுந்தா கூட நெக்ஸ்ட் சப்போர்ட் மட்டும் சொல்லிடுறேன். பட் நமக்கு சைட்வேஸ் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 23,646ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.